வா. சாப்பிட்டியா? ஆமா, போஸ் வீட்டில் தான் இருக்கானா? இல்லப்பா, வெளியே போயிருக்காரு. எங்க ஆள் இந்த பக்கமே காணும். துரைக்கு கோவமா நான் இன்னைக்கு சத்தம் போட்டேன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்னையே வரமாட்டேங்கிறான். வேற வேலை ஏதோ மும்முரமா ஏற்பாடு பண்றாரு. அப்படி என்ன மும்முரமான வேலை? இல்ல, வெளிநாட்டுல வேலைக்கு போக ஆள் எடுக்கிறாங்களாம். அதுல சேர்ந்து மலேசியா போறாராம். என்னமா அது திடீர்னு வெளிநாடு மலேசியான்னு சொல்லிட்டு இருக்கிற? என்ன ஏது நீ கேட்க மாட்டியா? கேட்டு பார்த்தேன்பா, அவர் ஒரேடியா போகணும்னு அடம் பிடிக்கிறாரு. போகணும்னு சொல்றானா? என்னமா அது புள்ள தச்சு பொண்ணு நீ? உன்னை திடீர்னு விட்டு போறதுன்னா என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது? அக்கா, மாமா கிட்ட பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதானே? நான் சொல்லாம இருப்பேனா? அவர் காதுல வாங்கிக்கிட்டா தானே. அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லம்மா. அந்த பயலுக்கு என் மேல கோபம். அதான் இப்படி திடீர்னு முடிவு பண்ணிருக்கிறான். ஆமா, இத்தனை பெரிய முடிவு எடுத்தானு என்ன ஒரு வார்த்தை கேட்கல? அப்பா, மாமா வெளியில சாதாரணமா தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள நாம இப்படி வாழ்க்கையில ஸ்டெடி இல்லாம இருக்கோமே, கையால் ஆகாம போயிட்டோமேன்னு புழுங்கிட்டு இருந்திருக்காருப்பா. அது மட்டும் இல்லப்பா, லீலா, பவானி, சமயத்துல நான் கூட அவரை கிண்டல் பண்ணிருக்கேன். வெட்டி ஆபீசர் அப்படி இப்படின்னு விளையாட்ட பேசிருக்கேன். அதெல்லாம் கூட அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்திருக்குப்பா. எப்படியாவது காசு சம்பாதிச்சே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. அதான் பிடிவாதமா வெளிநாடு போகணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. அக்கா, ஏதோ மாமாங்கிற உரிமையில கேலி பண்ணது கூட அவரை பாதிச்சிருக்குன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அக்கா, நான் வேணா மாமா கிட்ட சாரி கேக்குறேன். மாமா எங்கேயும் போக வேண்டாம். நாம விளையாட்டா தானே பேசணும், அது அவருக்கும் தெரியுது. ஆனா அவர் மனசுல தன்னை பத்தியே ஏகப்பட்ட வருத்தம். அதான் பிடிவாதமா போறேங்கிறாரு. அழாது தானே, அழாது. அவன் இங்க வரட்டும், நான் பேசி அவனை சரிப்படுத்திடுறேன். நான் சொன்னா அவன் தட்டமாட்டான். வெளிநாடு போறான், வெளிநாடு. இங்க இல்லாத உத்தியோகமா? இங்க இருக்கிறவங்களை பத்தி அவனுக்கு கவலையே இல்லையா? நீ கவலைப்படாது, அவன் வரட்டும். நான் சொன்னா அவன் கேட்டுக்குவான். அம்மா. வாப்பா மாணிக்கம், என்னப்பா இந்த நேரத்துல கடைக்கு போலையா? அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா முக்கியமான விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். நிர்மலா கல்யாண விஷயம். என்னப்பா சொல்ற? ஒரு பையன் நிர்மலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட வந்து பொண்ணு கேக்குறான். இப்படி மொட்டையா சொன்னா எப்படிப்பா? பையன் யாரு, நல்ல குடும்பம் தானா, நம்ம சாதி சனம் தானான்னு இதெல்லாம் தெரிய வேண்டாமா? எல்லாம் சரியாதாம்மா இருக்கு. பையன் தச்சேல என் கூட வீட்டுக்கு வந்தான்.